அடுத்த தலைமுறை கண் சிகிச்சை நிபுணர்களை உருவாக்க டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை நடத்தும் 18வது கல்பவ்ருக்ஷா மருத்துவ கருத்தரங்கம். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை மற்றும் கண் ஆராய்ச்சி மைய அறக்கட்டளை சார்பில் அடுத்த தலைமுறை கண் சிகிச்சை நிபுணர்களை உருவாக்கும் நிகழ்ச்சியாக முதுகலை கண் மருத்துவ மாணவர்களுக்கான கல்பவ்ருக்ஷா 18வது மருத்துவ கருத்தரங்கம் நேற்று சென்னையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனைகள் குழுமத்தின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் அஸ்வின் அகர்வால் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் எழிலன் நாகநாதன் கலந்து கொண்டு கருத்தரங்கத்தினை துவக்கி வைத்து சிறப்புரை நிகழ்த்தினார். மருத்துவத் திறனையும் தேர்வுகளை எதிர்கொள்ள தயார் நிலையை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்டிருக்கும் இந்த இருநாள் கருத்தரங்கில் இந்தியா முழுவதிலுமிருந்து 300க்கும் அதிகமான இளம் கண் மருத்துவர்களும் கல்வியாளர்களாக 30 முன்னணி நிபுணர்களும் பங்கேற்கின்றனர். மேலும் இந்நிகழ்வில் டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனையின் அமைப்பு குழு செயலாளர்களான டாக்டர் சௌந்தரி, டாக்டர் திவ்யா அசோக்குமார் மற்றும் டாக்டர் பிரீத்தி நவீன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். மேலும் இதுகுறித்து அவர்கள் கூறுகையில், வணக்கம் சென்னை. Dr. Agarwal Eye Hospital conducting the 18th Kalpavriksha for PG students across India. And today, Rambo, thank you to Dr. Elilan Naganathan, MLA, also a doctor, practicing doctor. Thank you to him to inaugurate the Rambo Mukhyo PG doctor program to train and teach eye doctors across India. Full India வந்து teachers வந்திருக்காங்க to teach ophthalmologists how to do theory to practical. இதுல ரொம்ப didactic lectures இருக்கு, panel discussion இருக்கு, and wet lab இருக்கு. எங்க டீச் பண்றாங்க எப்படி ஐ சர்ஜரி பண்ணோம் இன் கேடவர் ஆஃப் போத் ஐ. Now இதுக்கு டாக்டர் எலிலன் நாகநாதன் வந்திருக்காங்க. He is doing amazing work, ரொம்ப important work in his constituency. We'll hear from him எப்படி இந்த அகர்வால் அண்ட் கம்யூனிட்டி எப்படி ஹெல்ப் பண்றாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சிறப்பான ஏற்பாடை வந்து அகர்வால் கண் மருத்துவமனை வந்து பண்ணிருக்காங்க. என்னன்னா, ஒரு பட்டப்படிப்பு மேற்படிப்பு ஆப்தமாலஜியில வந்து கண் சிகிச்சை முறைகள் வந்து அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் முடிச்சு வந்தவங்களுக்கு, பிஜி பண்ணிட்டு இருக்கவங்க, பிஜி முடிச்சவங்களுக்கு வந்து வெவ்வேறு துறை சார்ந்து, அதாவது கண்ணில் பாத்தீங்கன்னா கண்ணில் வெறும் புறை மட்டும் இல்லை, கேட்ராக்ட் ஆப்ரேஷன் மட்டும் இல்லை, அதுல கார்னியா, லிட், அப்புறம் குளாக்கோமா, அப்புறம் ரெட்டினா என்ற பல்வேறு பகுதி கண்ணில் இருக்க பகுதிகளுக்கு ஒவ்வொரு பகுதியா அவங்க பிரிச்சு அவங்க வந்து ஒவ்வொரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து பயிற்சி மருத்துவர்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதுல வந்து 300 அப்ளிகன்ஸ் ஆல் ஓவர் தி கண்ட்ரி வந்து அவங்க முன்னாடியே அப்ளை பண்ணி இந்த எஜுகேஷன் ப்ரோக்ராம் வந்து வந்திருக்காங்க. ஹேண்ட்ஸ் ஆன் செஷன்ஸும் டெலிவர் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூட்டோட எஜுகேஷன் ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப வைட்டல். பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வந்து டாக்டர்ஸ் வந்து மாணவர்களுக்கு வந்து ஷேர் பண்ணும் போது எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது, எது எப்படி காம்ப்ளிகேட்டட் கேசஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், எப்படி டயக்னோஸ் பண்ணணும், எப்படி ட்ரீட் பண்ணணும் கண் சிகிச்சை முறையில வந்து இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து இது 18வது முறையாக இந்த தொகுப்பு வந்து 18 ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்கிறது ஒரு கால சிறந்த விஷயம். ஆயிரவிளக்கு தொகுதிக்கு வந்து அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் வந்து கண்ணொளி திட்டம் ஒரு ஸ்கீம் வந்து சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சமுதாயத்துல ஒரு கார்பரேஷன் டிவிஷன்லயே வந்து ஐ கேம்ப் கண்டக்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேல வந்து கண்க்கு பொறுத்திருக்கு கண்ணாடி, அப்புறம் கிட்டத்தட்ட 300க்கு மேல இலவசமா வந்து கேட்ராக்ட் சர்ஜரி, அதுக்கப்புறம் அதிநவீன சிகிச்சை முறைகளை வந்து காப்பீடு திட்டம் மூலமாக அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சக்சஸ்ஃபுல் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் வந்து சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்றது, அதே நேரத்தில் மாணவர்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல வந்து ஒரு பயணியா செயல்பட்டு இருக்காங்க. 3 தலைமுறையாக கண் சிகிச்சை முறையில வந்து தன்னோட தடம் படைத்து இருக்கும் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஸ்கூல் சர்வைஸ் தான் பண்ணி பாக்குறோம். முன்னெல்லாம் வந்து 60 வயசு 70 வயசு தான் டயபெட்டிக் ஹைப்பர்டென்ஷன் டிடெக்ட் பண்ண சொல்றோம். ஸ்கூல் சர்வீஸ்ல இப்போ வந்து பிளட் பிரஷர் சேஞ்சஸ் 11% இருக்கு. அப்போ இந்த சுற்றுச்சூழல், மாணவர்கள் சாப்பிட்ற உணவு முறைகள், இது எல்லாமே வந்து ரொம்ப ஏர்லியாவே அவங்களுக்கு வந்து ரத்த அழுத்தம் நோய்கள் வருது. மன அழுத்தம், ரத்த அழுத்தம், பிளட் பிரஷர். அதே நேரத்துல நீரிழிவு நோயும் ரொம்ப ஏர்லியாவே பசங்களுக்கு இப்போ வந்து டெவலப் ஆகிற நிலைமையை பாக்குறோம். ஒபிசிட்டி, அதாவது உடல் பரிமாணம் வந்து அதிகமா பாக்குறோம்.
இதுக்கு வந்து ஒழுங்கு தற்காப்பு நடவடிக்கையாக மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு தேவை. ஏன்னா இப்பயே சில பேர் பாத்தீங்கன்னா என் உடம்புக்கு தான் எதுவும் இல்லையா, நான் நல்லதானே போயிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா உறுப்புகள் பாதிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் மருத்துவமனைக்கு வராங்க. இப்போ வந்து ஒரு ஹார்ட் அட்டாக்கு வராங்க, ஸ்ட்ரோக்குக்கு வராங்க, இல்ல டயாலிசிஸ் வராங்க. அப்ப முதல் முறையா அவங்க அப்பதான் டாக்டர் விசிட் பண்ணிருக்காங்க. அப்ப அரசாங்கம் வந்து மக்கள் தேடிய மருத்துவம் என்ற ஒரு அருமையான திட்டத்தை பண்றது வந்து வருமுன் காப்பம் திட்டம், நலமுடன் காக்கும் ஸ்டாலின் போன்ற முகாம்கள் மூலம் இந்த மாதிரி நோய்களை வந்து நம்ம வந்து முன்கூட்டியே கண்டறிந்து அதுக்கு உண்டான சரியான தீர்வுகளை கொடுக்கும் போது உறுப்புகளை பாதுகாத்து மக்களை வந்து உணவு பழக்க வழக்கங்கள், உடற்பயிற்சி, அப்புறம் ரெகுலராக மருந்து சாப்பிடுறது, இந்த மேஜரான உறுப்புகளை பாதிப்புல இருந்து தவிர்க்கிறதுக்கான வழிமுறைகளை வந்து அரசாங்கம் முன்னெடுப்பு கொண்டு இப்போ வந்து அரசாங்க சார்பா என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கான்சென்ட்ரேட்டட் சால்ட் டாக்ஸ் இருக்கு. எதெல்லாம் வந்து உப்பு மிகுதியா இருக்கிற உணவு முறைகளை வந்து வரி செலுத்துறதுக்கான முயற்சிகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒன்றிய அரசோட கலந்தாய்வு செஞ்சு எங்கெல்லாம் இந்த ஹை கான்சென்ட்ரேட்டட் எம்டி கார்ப்ஸ் உள்ள உணவு முறைகள் உணவுக்கு டாக்ஸேஷன் மூலம் பண்ற வழிமுறைகள் ஒன்று இருக்கு. என்னதான் அரசாங்கம் முனைப்படுத்தாலும் மக்களுக்கான போதிய விழிப்புணர்வு தங்களோட உணவு உட்கொள்ளும் முறையில இருக்கும். தமிழ்நாடு ஐ டொனேஷன் கேம்ப் இப்பதான் சக்சஸ்ஃபுல் தான். யூஸ்வலா ஐ டொனேஷன் நாங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அது கார்னியா தான் நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்றோம், கண்ணுல ஒரு பகுதி. அப்போ வந்து முன்கூட்டியே பதிவு பண்ணி தன் ஐக்காக கேம்ப் பண்ணும்போது நம்ம வந்து அந்த இறக்கத்துக்கு தருவாயில அந்த பர்டிகுலர் ரிட்ரைவல், அந்த கார்னியாவை ரிட்ரைவ் பண்ணி நம்ம வந்து உறுப்பு மாற்று சிகிச்சை மாதிரி பண்றோம். அப்ப இப்ப என்னன்னா, இப்ப எந்த அளவுக்கு நவீன முறைகள் வந்துருச்சுன்னா, இப்ப நிறைய சிகிச்சை முறைகள் வந்து முன்னாடி வந்து கேட்ராக்ட்ல வந்து கண் மாற்று சிகிச்சை பண்ணாமையே இருக்கிற கண்ணிலேயே சிகிச்சை கொடுக்கும் முறைகள் நவீனம் வந்துட்டனால முன்ன மாதிரி அந்த கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட்கான தேவைகள் வந்து குறைவுதான் இருக்கு. உறுப்பு மாற்று சிகிச்சையில தமிழ்நாடு வந்து சர்மாண்டபிள் ஸ்ட்ரைட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம திராவிட மாடல் அரசு வந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து உறுப்பு மாற்று சிகிச்சை பிறகு நம்ம வந்து அரசு மரியாதை கொடுக்குறோம். அது அரசு மரியாதை கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம வந்து தேசிய விருது பெற்றிருக்கோம். அதிகமான உறுப்பு மாற்று சிகிச்சை பண்ண மாநிலம் வந்து தமிழ்நாடு. அதுவும் நம்ம தமிழ்நாட்டை தான் தனியாருக்கு சமமாக அரசாங்க மருத்துவமனையிலே உறுப்பு மாற்று சிகிச்சை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்மளோட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் என்ன பண்றாருன்னா, யாருனாலும் உறுப்பு மாற்று சிகிச்சை பண்றாங்க அவங்களுக்குலாம் வந்து மருத்துவமனையிலேயே அவங்களுக்கு டேப்லாய்டு அவங்க பேர் போட்டு மருத்துவமனையிலேயே ஒரு ஹால் ஆஃப் ஃபேம் சொல்ற மாதிரி அவங்களுக்கு மரியாதை செலுத்துற விதமெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். 2008 முத்தமிழ் கலைஞர் உருவாக்கின டிரான்ஸ்பிளான்ட் இன்னைக்கு வந்து உலகம் புகழ்படும் அடையில உறுப்பு மாற்று சிகிச்சையில ஒரு பயனரிங் ப்ரோக்ராமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. One more thing, number hospital only one hospital last year மட்டும் 1200 transplants 1200 transplants இந்தியால probably top 3 ல இருக்கு. So it is ரொம்ப முக்கியம், ரொம்ப close to the heart. Dr. Preeti ரொம்ப டாக்டர் ஜாஸ்தி transplant பண்றாங்க. So just for your number 100% we should do it. There is no doubt. இப்போ time இருக்கு collaboration. If we don't collaborate, இப்போ நான் collaborate பண்ண மாட்டேன், then we cannot help more people. அவ்வளவுதான் ophthalmology that's all you can help. But for join பண்றாங்க physicians if they are able to pick up on the diagnose பண்ணலாம், we are able to do much more to the community, drop disease rate and increase productivity. எல்லா பேர் productive ஆகணும். main important reason இருக்கு ஏன் பண்றாங்க, so that people don't have to sit at home and say எனக்கு under power இல்ல. that ஒரு ரொம்ப big project இருக்கு, definitely பண்ணணும். பண்றேன். Thank you. Surgery has been done as an alternate for transplant. Sorry? Pinhole surgery. Pinhole surgery is done. How much has been transformed? Yeah. So I would say about 5 to 10% transformed already பண்ணிருக்காங்க. There is lots more to do because this 5 to 10% only one hospital பண்றாங்க. Now we want more people to do that. And it is not easy, but it is important. ரொம்ப முக்கியம் to start doing pinhole surgery. Then and also இப்போ surgery difference இருக்கு. It's not the same surgery as before. So கொஞ்சம் difference இருக்கு, learning curve இருக்கு. அதெல்லாம் we have to factor everything in. 5 to 10% நம்ம transform already பண்ணிருக்காங்க. We don't do transplant in those surgeries, in those cases. So lot of help. Thank you.